வெல்கம் டு எவ்ரி ஒன். சதீஷ் கேஜஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கியர் பாக்ஸ் செட்டப்பில் வந்து பேரிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 150 கிலோவாட் மோட்டார் கியர் பாக்ஸு. இது வந்து புள்ளி ரொட்டேட்டட் கியர் பாக்ஸு. ப்ளஸ் இது வந்து சிங்கிள் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஸ்க்ரூ மீன்ஸ் ஒரு பேரல் யூனிட் மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரூடர் சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடரோட சிங்கிள் ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த கியர் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த மோட்டரோட ஆர்பிஎம் வந்து 1500 ஆர்பிஎம். 1500 ஆர்பிஎம்க்கு வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. நமக்கு என்ன ஸ்பீடு வேணுன்றதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த கியர் பாக்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இந்த கியர் பாக்ஸ் தான் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஒரு மெக்கானிக்கலாக சொல்லும் போது இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு இன்புட் டிவைஸோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு என்ன ஸ்பீடு அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து இந்த கியர் பாக்ஸில் செட்டப் டிசைன் பண்ணி அந்த கியர் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து புள்ளி சைடு வந்து எங்களுக்கு பேரிங், அதாவது ஆயில் லீக் ஆகி ஆயில் இல்லாமல் பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ஆகலை, லைட்டாக தான் ஜாம் ஆகிருக்கு. அதாவது பேரிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இது நீங்கள் செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து அடுத்து வந்து கீரை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கீர் டேமேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து காசு வந்து 5000 போகும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு டெய்லி அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரு கியர் பாக்ஸில் வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆயில் சீல் போய் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அந்த ஆயில் இல்லாமல் பேரிங் வந்து எங்களுக்கு டேமேஜாக இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருந்தாலே பேரிங்கோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஆயிலோட கண்டிஷன், அதாவது கண்டமினேஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆயிலை ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுற டைம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நான் மோஸ்ட்லி அதை ஒர்க் பண்ணும்போது பெரிய ப்ராசஸ். அந்த கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதே வந்து 1 டே ஆகிடும். ப்ளஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு 1 டே ஆகும். இது மாதிரி சுற்றி எல்லா போல்ட்டும் லூஸ் பண்ணிவிட்டு டாப் கவர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து இது மாதிரி தான் இருக்கும் கியர்ஸு. இந்த கியரில் வந்து ஃபஸ்ட்டு கியர் வந்து இந்த புள்ளியில் கரண்ட்டாக இருக்கும். புள்ளி வந்து மோட்டரில் பெல்ட் மூலமாக கரண்ட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கியர் பக்கத்தில் வந்து இன்னொரு கியர் இருக்கும். வந்து அதுதான் வந்து சப்போர்ட் கியர். வந்து இந்த புள்ளி கீரையும் ஸ்க்ரூ ஷாப்பில் இருக்க கீரையும் வந்து கனெக்ட் பண்ணுற கியர் வந்து அதுதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கியர் ரொட்டேட் ஆகும்போது இந்த சப்போர்ட் கியர் ரொட்டேட் ஆகி அந்த மெயின் ஸ்க்ரூவோட கியர் வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 300 ஆர்பிஎம் இருக்குன்னா அது ஸ்க்ரூ எண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு எவ்வளோன்னு தெரில, ஒரு 80 to 100 இல்லை 150, அதாவது நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுன்றதை வந்து அந்த கியர் பாக்ஸில் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கியர் பாக்ஸோட நேம் பிளேட்டில் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. மேபி எனக்கு அதோட அவ்வளோ நாலேஜ் இல்லை எனக்கு மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஏதோ எலக்ட்ரிக்கல் தான் வந்து ஓரளவுக்கு தெரியும். அதாவது எலக்ட்ரிக்கல் நல்லா தெரியும், மெக்கானிக்கல் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். மெக்கானிக்கல் ஒர்க்கும் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு கியர் பாக்ஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கெல்லாம் தெரியாது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல வந்து ஆயில், அதெல்லாம் வந்து இப்போது உங்களுக்கு எந்த பேரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பேரிங்கை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஜாமாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றி ஆகணும். பெரிய கியர் பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுட்டே படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப டிலேவாக தான் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் அதில் கை வைப்பீங்க. ஸோ அப்போ வந்து அது கரெக்டாக இது பண்ணணும். எல்லா கீரையும் வந்து வெளில எடுத்து பக்காவாக டீசலில் டிப் பண்ணி அதை நல்லா ஊற வச்சு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும். இல்லைனா ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூவாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்க இடம் வந்து இந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணலைன்னா அது ஆயிலில் மிக்ஸ் ஆகி ஆயில் கண்டமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆயில் கண்டமினேஷன் ஆச்சுன்னா ஆயில் ஹீட் ஆகும். ஆயில் ஹீட் ஆனாலே கியர் பாக்ஸோட லைஃப் போயிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆயில் ஹீட் ஆகுதுன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி கம்மியாகி உங்களுக்கு வந்து ஒரு லூப்ரிகேட்டே இருக்காது. அப்போது கியரோட டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். கியரோட விஸ்காசிட்டியை பொறுத்த அளவுக்கு தான் வந்து அதோட லூப்ரிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்ச காம்பனண்ட்லாம் வந்து டீசல் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பேஸோட யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணணும். கேஸ்கெட் எங்கே அப்ளை பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா கேஸ்கெட்டோட அப்ளை வந்து ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் லீக்கேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஓரிங் டைப்பெல்லாம் கொடுக்கல. ஓரிங் டைப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகாது. நீங்கள் வந்து கேஸ்கெட் பேஸ்ட்டில் தான் வந்து அந்த லீக்கேஜை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2 mm 3 mmக்கு வந்து நீங்கள் கேஸ்கெட் பேஸ்ட்டு வந்து லேயர் மாதிரி போட்டு டாப் கவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக அரெஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த மாதிரி கேஸ்கெட் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ணணும். டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதாவது கேப் இருக்கான்னு 1 டைம் கரெக்டாக செக் பண்ணி ஃபுல் டைட் வச்சிடணும். டாப் கவர் ஃபுல் டைட் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணணும். ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு எதனா லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் லீக்கேஜ் இருந்துச்சு, அங்கே இருந்தால் போல்டு லூஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக டைட் பண்ணணும். ஏன்னா லீக்கேஜ் இருக்கக்கூடாது. லீக்கேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஆயில் லெவல் கம்மியாகி மறுபடியும் அதே இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஆயில் டாப்அப் பண்ணிவிட்டு புள்ளி அசம்பிள் பண்ணிவிட்டு மோட்டரை கூட அந்த பெல்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் மேனுவலாக கையிலே ரொட்டேட் பண்ண முடியுதா பார்க்கணும். இப்போது இந்த சிங்கிள் ஸ்க்ரூ செட்டப் வந்து ஹீட்டிங் கொடுத்தா தான் வந்து சம்டைம் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஹீட்டிங் கொடுத்துட்டு கையிலே ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கியர் பாக்ஸுமே வந்து கையில் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும். கையிலேயே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஜாம் இருக்கா. சப்போஸ் கீர் அசம்பிளி எதுனா தப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கையில் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மோட்டரை வந்து ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணி, அதாவது ஆர்பிஎம் கம்மி பண்ணி ஒரு 30 ஆர்பிஎம் 40 ஆர்பிஎம்மில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்த்து ப்ளஸ் அதோட வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். கியர் பாக்ஸோட வைப்ரேஷன் செக் பண்ணி பார்க்கணும். மோட்டரோட லோட் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து அதில் மோட்டர் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, ஏதாவது கியர் பாக்ஸ் ஏதாச்சும் ஹீட் ஆகுதா, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடுத்து ரன்னிங் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் செக் பண்ண மறந்துட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பெரிய இஷ்யூவில் கொண்டு போய்விடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன கண்டிஷன்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஓரளவுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.